இன்றைக்கி என்னென்னா குதிரைவாலி நூடுல்ஸில் ஒரு ஹெல்தி ரெசிபி. ஓகே, அதுக்கு வந்து நான் நூடுல்ஸை கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் 2 மினிட்ஸ்னு போட்டிருந்தாங்க. 2 மினிட்ஸில் வேகலை. ஆல்மோஸ்ட் ஒரு தண்ணி கொதித்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா வெந்து வர்றதுக்கு. அதை பச்சை தண்ணியில் அலசி கொஞ்சம் எண்ணெய் போட்டு தண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ மீன்வேல் ஒரு பேனில் நிறைய கார்லிக் சாப் பண்ணி குட்டியாக போட்டு இந்த ப்ரௌன் ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த ரிமைனிங் ஆயிலில் நம்ம வந்து ஒரு ஆனியன் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நம்ம சாட்டே பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த பேக்கெட்டில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நம்ம போடுவோம் அப்படின்னு நானும் போட்டேன். எனிவே கொஞ்சம் பர்ன்ட் கார்லிக்லாம் போடுறதுனால சரி கார்லிக் ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெங்காயம் ஒரு மாதிரியாக வெந்ததுக்கப்புறமும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கேபேஜும் கேரட்டும் போட்டுருக்குறேன். குடமிளகா, பீன்ஸு, மஷ்ரூம்ஸ், பன்னீர் எது வேணால் போடலாம். பட் எங்கிட்ட இருந்த ரெடி வெஜிடபிள் வந்து இது மட்டும்தான். ஸோ அவங்க 2 பேரும் மீடியமாக வதங்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டேன். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றதுனா ஒரு பவுலில் கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ், லைட் சோயா சாஸ், ஒரு டொமேட்டோ கெச்சப், என்ன கெச்சப் இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு வினிகர், அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பவுலில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் வந்து நம்மளுடைய கேரட்டும் கேபேஜும் வெந்துட்டுருக்கு. சரியா, அந்த மீன்வாயில் தான் அதை நான் செஞ்சேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மீதம் இருக்கிற ரிமைனிங் போர்ஷனை நான் வந்து அது நீளமாக நறுக்கியிருக்கேன். அதான் இது அதை ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா ரொம்ப வெந்துடும், குழஞ்சிரும் தக்காளி. நம்மளுக்கு அது வேண்டாம். அந்த விதையை தூக்கி போட வேண்டாம். நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நான் அடுத்து சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தனியாக எடுத்து வச்ச பர்ன்ட் கார்லிக்கும் நான் இதுக்குள்ளார போட்டேன். இப்போ வந்து இந்த நூடுல்ஸ்க்குனே கொடுத்துருப்பாங்கல்ல மசாலா பாக்கெட்டு, அதை எடுத்து இது மேலே போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் திரும்ப அதுலேயே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்த நூடுல்ஸில் போட போகிறோம். நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். நூடுல்ஸை வேக வச்சுருக்கேங்கன்றதுக்கு உதாரணமே அந்த நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் குலையாமல் அழகாக அதில் வந்து கையில் எடுக்கும்போது சூப்பராக வர்றது தான். ஓகேயா, இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த நூடுல்ஸ் எல்லாம் போட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா சாஸ், அதையும் அது மேலேயே போட்டுட்டு மொத்தமாக கிளறிடலாம். நீங்கள் கிளறிட்டு சீசனிங் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எந்த விதமான காரம் இதுக்கு ஆட் பண்ணல. நீங்கள் சில்லிஸ் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், பட் நான் ஆட் பண்ணல. மேலே வந்து எக் பாயில் பண்ணியோ இல்லை ஹாஃப் பாயில் போட்டு சாப்பிட்லாம்.